இளம் அதிரடி மன்னன் டெவில் பிரேவிஸ் உருக்கமாக பேசிய ஒரு சில வீடியோ வைரலாக போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திடீர்னு சிஎஸ்கே அவரை ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக அறிவிச்சாங்க. ஏன் அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய கேம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. சவுத் ஆப்பிரிக்கா T20யில் அவ்வளோ அற்புதமாக ஆடி இருந்தார். மற்ற டீம் அவர் மேலே வைக்காத நம்பிக்கையை சிஎஸ்கேனி அவர் மேலே வச்சாங்க. முக்கியமாக சொல்லணும்னா, தல தோனி அவர்கள் அவரை நம்பிக்கை வச்சு தான் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக அவர் உள்ளே கொண்டு வந்தார். எவ்வளோ டைம் யோசிச்சுருப்பாங்க ஒரு பிளேயரை ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக அறிவிக்கணும் அப்படின்னா. ஸோ எந்த அளவுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க, எந்த பிளேயர் கரெக்டாக இருப்பாங்க, யார் இடத்த நம்ம டீமுக்கு கரெக்டாக இருப்பாங்க. ஸோ அடுத்தடுத்த சீசனில் இவருக்கு முக்கியமான ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே டிசைட் பண்ணிட்டு தான் டெவில் பிரேவிஸை ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை எடுத்தாங்க. மேபி நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா, ருத்ராஜ் கைக்வாட் ரீப்ளேஸ்மெண்ட்லேயே டெவில் பிரேவிஸை உள்ளே கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். பட் சடனாக பார்த்தீங்கன்னா அதில் மிகப்பெரிய ஒரு சேஞ்சை பார்த்து 17 வயசு பையன் ஆயுஷ் மேத்யூவை நம்ம ருத்ராஜ் கைக்வாட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்போ அவள் தாங்க டெவில் பிரேவிஸ் உள்ளே கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த டைமில் தான் ஒரு ஃபாஸ்ட் பாலர் ஒரு இன்ஜுரி ஆன உடனே முக்கியமாக நம்ம டெவில் பிரேவிஸை டார்கெட் பண்ணி இருந்திருப்பாங்க போல். ஸோ ரெடியாக இருங்க டீமில் ஜாயின் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு முன்னாடியே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க போல். உடனடியாக சிஎஸ்கே அன்றைக்கி டெவில் பிரேவிஸை ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை சைன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெவில் பிரேவிஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காரு, யாருமே என்னை மதிக்கலை, தோனி மட்டும்தான் என்னை மதித்து ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக சிஎஸ்கே அன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றை நான் தேடி கொடுப்பேன், கண்டிப்பாக தோனிக்காக ஒரு கோப்பையை வென்று கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டெவில் பிரேவிஸ் அவர்கள் உருக்கமாக சொல்லியிருக்காரு. ஏன் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 2022-23 சீசனில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக டெவில் பிரேவிஸ் ப்ளே பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல அவர் நல்லாவே பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு, நல்லா ஆடி இருக்காரு. அப்படி இருந்துமே அவரை ஏன் ஆக்ஷனில் எந்த டீமுமே எடுக்கலை அப்படின்னு பார்த்தோம்னா, சின்ன பையனாக இருக்கான். ஸோ ஒன்லி அடிக்கிறது மட்டும்தான் இருக்குது, டிஃபென்ஸ் இல்லை. ஸோ அவருடைய இன்டென்ட்டே அடிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் மும்பை இந்தியன்ஸே அவரை மீண்டும் அணியில் எடுக்காமல் போனது. 2025 மெகா ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவரை எந்த டீமுமே எடுக்கிறதுக்கு முன் வரல அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த சவுத் ஆப்பிரிக்கா T20யில் அவ்வளோ சூப்பராக ஆடி இருக்காரு. அப்படி இருந்துமே அவரை எந்த டீமுமே ஏலத்தில் எடுக்காதது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அப்படின்றது அவருக்கு கூட இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவர் பாட்டி அவருடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணி ஆடிட்டு இருந்தார். சடனாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கிட்டேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அவர்கிட்ட போச்சு. உடனடியாக சிஎஸ்கேவுக்கு வாப்பா சென்னைக்கு சீக்கிரமாக கிளம்பு அப்படின்னு சொல்லி உடனே அவர் அப்படியே எல்லோவை போஸ்ட்டாக போட்டார். அந்த எல்லோவை போஸ்ட்டை போட்ட உடனே என்னடா இது சிஎஸ்கே நீ ஏதாச்சும் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். டெவில் பிரேவிஸும் சம்மதமே இல்லாமல் ஏன் எல்லோ போட போகிறாரு, ஏற்கனவே சவுத் ஆப்பிரிக்கா T20யில் சிஎஸ்கேக்கு ஆடிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது மேபி அவரை சைன் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு நாம் எல்லாருமே நினச்சோம். பட் அது அங்கே கிடையாது. அந்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே. ஸோ அது மறைமுகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் எல்லோவை போஸ்ட் பண்ணிவிட்டு சிஎஸ்கே அணிக்கு கெத்தாக ஜாயின் பண்ணார். சிஎஸ்கே அணிக்கு கால் வச்ச உடனே அவருடைய லைஃபே வேறு மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அவருடைய பிளான் என்னென்னா தலை தோனியுடைய கேப்டன்சியில் ப்ளே பண்ணணும் அப்படின்றது ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு. அந்த விஷயத்தை அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்றத அவர் சொல்லிட்டுருக்காரு. ஸோ அவருக்கு சிஎஸ்கே அணியில் ஒரு முக்கியமான ரோலை கொடுத்துட்டாங்க. அந்த மிடில் ஆர்டரில் கண்டிப்பாக டெவில் பிரேவிஸ் ஒரு அற்புதமான இன்னிங்ஸ் ஆடுவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் நல்ல இன்டென்ட் காட்டக்கூடிய பிளேயர்ன்றதுனால கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு ஒரு முக்கியமான ரோலாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் தலை தோனி அவர்கள் இப்படி ஒரு டிசிஷனை தேடி எடுத்திருக்காரு. ஸோ அதனால தான் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக இங்கெல்லாம் விட்டுட்டு சவுத் ஆப்பிரிக்கா பிளேயரை எடுக்கிறதுக்கான காரணமே அதுதான். அவருடைய இன்டென்ட் சூப்பராக இருக்குங்க. ஏபி டிவிலியர்ஸ் மாதிரி அற்புதம் ஆடிட்டு இருக்காரு. ஸோ நல்லா பவுலர்ஸை அப்செட் பண்ணக்கூடிய ஒரு தரமான பேட்ஸ்மேன்ன்றதுனால தான் சிஎஸ்கே அவரை டார்கெட் பண்ணி எடுத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கக்கூடிய 2 போட்டிகளில் சிஎஸ்கே அணி கண்டிப்பாக நல்ல இன்டென்ட் காட்டி ஜெயிச்சுட்டு ஒரு அற்புதமான வெற்றியோடு முடித்தாங்க இந்த சீசன். அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த சீசன் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் கப் அடிக்கிறதுக்கு. ஸோ அதை தான் பண்ண போகிறாங்க. இப்போதைக்கு ஐபிஎல் நிறுத்தி வச்சுருக்காங்க. டெவில் பிரேவிஸ் அவர்களுக்கு இன்னும் சான்ஸ் இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, எந்த இடத்துல ஐபிஎல் நடத்த போகிறாங்க அப்படின்றதும் தெரியல. கண்டிப்பாக நிறைய இருக்குது. ஸோ இந்த விஷயம் போயிட்டுருக்கு. இன்னும் 1 வீக்குக்கு அப்புறம் புதிய அப்டேட்டை பிசிசிஐ கொடுக்குறாங்க. ஸோ சிஎஸ்கே அது வரைக்கும் கேம்பில் தான் இருக்க போகிறாங்க. டெவில் பிரேவிஸுடைய நிறைய விஷயங்களை தலை தோனி அவர்கள் பார்க்க போகிறாரு. பார்த்ததுக்கப்புறம் சிஎஸ்கே அணிக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயமா இருக்க போகுது. ஸோ அடுத்த சீசனில் கண்டிப்பாக டெவில் பிரேவிஸ் சிஎஸ்கே அணிக்கு இன்னும் நிறைய விஷயங்களை பண்ண போகிறாரு. அவர்கிட்ட இருந்து இன்னும் நிறைய சிக்ஸர்களையும் நிறைய ரன்களை சிஎஸ்கே அவருக்காக குவிக்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்க தான் போகிறோம். இனிமேல் சிஎஸ்கே அணிக்கு அவர் குட்டி ஏபிடிங்க எப்படி ஆர்சிபிக்கு ஏபிடி வில்லியர்ஸோ அதே மாதிரி சிஎஸ்கே அணிக்கு நம்ம டெவில் பிரேவிஸ் ஒரு முக்கியமான பிளேயராக இருக்க போகிறாரு. தலை தோனி அவர்கள் அவர் மேலே நம்பிக்கை வச்சுட்டாரு. இனிமேல் யாராலையுமே மாற்ற முடியாது. தலை தோனி அவர்கள் நினச்சா கூட
இந்த விஷயத்த மாற்ற முடியாது. சிஎஸ்கேல இனிமே அவர் வந்து இன்னும் எத்தனை காலங்கள் வந்து இருக்க போகிறார் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ போர் பதற்றங்கள் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் ஐபிஎல் வந்து நிறுத்திட்டாங்க. ஸோ பாகிஸ்தானுக்கு இந்திய அணி தக்க பதிலடி வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஐபிஎல் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஏன் அப்படின்னா வந்து இந்த சீசன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சீசனாக போயிட்டுருக்கு. யாருக்கு இல்லையோ வருத்தம் வந்து ஆர்சிபி ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தங்க. இந்த சீசன் கண்டிப்பாக கப் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்புகளோடு அவங்களுடைய போட்டியை வந்து அவ்வளோ ஒரு வெறித்தனமாக பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அது எல்லாத்துக்குமே இயற்கையே ஒரு சதி பண்ணுமா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. அப்படி தான் சதி பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஆர்சிபி வந்து எந்த காலத்துக்குமே கப்பு அடிக்க முடியாதப்பா, அது இயற்கையாகவே அவர்களுக்கு இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஆர்சிபி ரசிகர்கள் சிஎஸ்கேவையும், சிஎஸ்கே ரசிகர்கள் ஆர்சிபியும் வந்து ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா நாங்கள் ஆடாமலே வெளியே போயிட்டுருக்கு, நீங்கள் ஆடி வெளியே போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரோலிங் வந்து இப்போ போயிட்டுருக்கு. பட் இருந்தாலுமே இப்போ இருக்கிற நிலைமையில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வந்து நடத்துவது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயந்தான். ஏன்னா ராஜஸ்தான், குஜராத், டெல்லி இது போன்ற முக்கியமான ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து தாக்குதல் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக நேஷனுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணணும். கிரிக்கெட் வந்து எப்போ வேணால் நம்ம ஆடிக்கலாம், அதுக்கான டைம் வந்து ஏகப்பட்டதாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்தியா ஒரு நிலைமையில் இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இந்தியாவை ஜெயிக்க வைக்கிறதா ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து ஐபிஎல் வந்து உடனடியாக வந்து ஐபிஎல் நிர்வாகம் பிசிசிஐ வந்து கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு இப்போதைக்கு ஒரு 1 வீக்குக்கு ஐபிஎல் போட்டிகள் எல்லாத்தையுமே தடை பண்ணிட்டா அப்புறம் வந்து என்ன வேணும்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு டிசிஷனை வந்து எல்லாருமே எடுத்திருக்காங்க. இந்த ஒரு டிசிஷனுக்கு வந்து எல்லாருமே வந்து வரவேற்பு கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியாவில் தானே வந்து நடத்தக்கூடாது, ஸோ இந்தியாவில் தான் வந்து நீங்கள் கைவிட்டிருக்கீங்க, இந்த விஷயத்தை ஏன் வந்து நீ மற்ற கண்ட்ரியில் வந்து நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஐபிஎல் நடத்துறதுக்கு முன்னாடி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. முக்கியமாக இங்கிலாந்தில், சவுத் ஆப்பிரிக்காவில், யூஏயில், ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம நடத்தலாம்ல. ஸோ இந்தியாவில் வந்து போர் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ ஐபிஎல்லை வந்து வேறு கண்ட்ரியில் மாற்றி அந்த இடத்துல முடிக்கிறதுக்கான பிளானை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து தானாகவே வந்திருக்காங்க, நாங்களே வந்து ஹோஸ்ட் பண்ணுறோம், ஸோ நீங்கள் வந்து சான்ஸ் கொடுங்க, எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு இங்கிலாந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியா வந்து இப்படி ஒரு நிலைமையில் இருக்கும்போது கண்டிப்பாக கிரிக்கெட்டை பற்றி இப்போதைக்கு யோசிக்காது அப்படின்றத ஒரு எண்ணமாக இருக்குது. ஸோ எது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 1 வீக்குக்கு அப்புறம் வந்து என்ன வேணால் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 1 வீக்குக்கு அப்புறம் இந்த பிரச்சனையை வந்து சால்வ் ஆனால் நம்ம ஐபிஎல் நிர்வாகம் வந்து மீண்டும் ஒரு ரீஷெடியூல் போட்டு ஸோ போட்டிகளை எல்லாத்தையுமே தலைகளாக மாற்றி ஒரு புதிய லிஸ்ட்டை வந்து வெளியிடுவாங்க. அந்த லிஸ்ட்டை பொறுத்து தான் அடுத்தடுத்து அப்டேட்டான ஒரு போட்டிகள் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு விஷயத்தில் தான் இருப்பாங்க. இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு, இல்லை ஹெவியாக இருக்கா, இல்லை இன்னும் அந்த 1 வீக்கை தாண்டி இன்னும் போகுமா அப்படின்றத பொறுத்து தான் ஐபிஎல் வந்து விளையாடுவதா இல்லையா அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு வேளை வந்து ஐபிஎல் விளையாட முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்தால் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த டாப் 2ல் இருக்கிற டீமுக்கு கோப்பையை வந்து பரிமாறி கொடுப்பதற்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைனா கண்டிப்பாக வந்து இந்த சீசனை முடிக்காமலாம் போக மாட்டாங்க, கண்டிப்பாக முடிச்சுட்டு தான் போவாங்க. ஸோ எப்படி முடிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம கிரிக்கெட்டை தாண்டி நம்மளுடைய நேஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். கூடிய விரைவில் ஐபிஎல் உடைய அப்டேட்டை வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து வீடியோ இல்லாமல் சந்திக்கலாம்.